கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் தானியலோட ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தானியேலுவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தார். முழங்கார்படியிட்டு ஜெபிக்கிறவராய் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜெபிக்கிறவராய் இருந்தார். தானியேலுக்கும் சரீரத்தில் பலவீனம் இருந்திருக்கும், தானியேலுக்கும் வேலை இருந்திருக்கும், தானியேலுக்கும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனாலும் தானியேல் தினமும் முன்பு செய்து வந்தபடியே அவர் 3 வேளை ஜெபிக்கிற தேவ மனுஷனாய் இருந்தார். 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிறவர், 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜெபிக்கிற தேவ மனுஷனாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபம் அவரை பாதுகாத்தது. 3 வேளை ஜெபிக்கிற ஜெபம், ஸ்தோத்திரங்களோடு கூட ஜெபிக்கிற ஜெபம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் கைவிடவே விடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய சரீரத்தை பாதுகாத்தது. நம்மளுடைய மாம்சங்கள் சரீரத்திற்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக, மாம்சம் நல்ல நம்ம பலவீனப்பட்ட நேரத்தில் நம்ம பலவீனப்படக்கூடாது என்று சொல்லி நம்மளுடைய மாம்சத்துக்கு தேவையான ஆகாரங்களை எப்படி 3 வேளை எடுக்கிறோமோ அதை காட்டிலும் பலனை கொடுக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வேண்டும் என்ற வார்த்தையின் நிமித்தமாய் நம்மளுடைய சரீரத்தை பலத்தை கொடுக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே பலத்தை கொடுக்கிறது ஜெபமாய் காணப்படுகிறது. அந்த 3 வேளை ஜெபம் தானியேலை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கக்கெபிலில் தானியேலை தூக்கி போடும் பொழுது ராஜா சொல்கிறாரு, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்ட, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியேலை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கக்கெபிலில் தானியேலை தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்டுட்டு மறுநாள் பார்க்குறாங்க, சிங்கக்கெபிலில் வந்து ராஜா கேட்குறாரு, பயங்கர சத்தமாக துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்றாரு, தானியேலே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் தானே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் காப்பாற்றினாரா, சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி ராஜா கேட்குறாரு. அதுக்கு தானியேல் சொல்கிறாரு, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கக்கெபிலில் தானியேலை தூக்கி போட்டாலும் அதே இடத்துலையும் அவர் பயப்படாதபடிக்கு தானியேலுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய சிங்கங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்துருவின் போராட்டம் இருந்தாலும், தன்னுடைய ஜீவனை எடுக்கும்படியாய் மரணத்திற்கு ஏதுவான என்ன சம்பவங்கள் நடந்தாலும் தானியேல் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதித்த தேவன் தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டிப்போட்டு தினமும் 3 வேளையும் ஜெபித்த ஜெபம், தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்ட ஜெபம், தினமும் துதித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த ஜெபம் சிங்கங்களின் வாய்களை கட்டினது. சிங்கங்களின் வாய்கள் கட்டினது மாத்திரமல்ல, தானியேலை உயிரோடே காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, ஒருவேளை நீங்கள் 1 வேளை 2 வேளை ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை கடமைக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை தன்னுடைய ஜீவன் பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உணர்வுள்ள ஜெபத்தை 3 வேளையும் நம்ம எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மொபைலுக்கு டிவிக்கு இடம் கொடுக்காதபடிக்கு 3 வேளையும் கிடைக்கிற நேரத்தை அவருக்காய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கங்களின் வாய்களை கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேலோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.